பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தயவு செய்து பின்னாடி இருக்கக்கூடியவங்க உடனடியாக ஒடியாங்க. அப்படியே காவல்துறை அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேட்ட கூட திறந்து விடுங்க. திறந்து நம்முடைய தொண்டர்களை பொதுமக்களை உள்ள அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. உடனடியாக காவல்துறை வெளியில எந்த விதமான கெடுபிடியும் இல்லாம தலைவர் இங்க வந்துட்டாரு. மீட்டிங் முடியும் போது நீங்க பாத்துக்கலாம். வாகனங்களை எங்கேயும் நிறுத்தாம அத்தனை தொண்டர்களையும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாரத் மாதா கி. நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதோ நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகிற மேடையில ஏறும் பொழுது தொண்டர்கள் அனைவரும் உற்சாகமாக எழுந்து நின்று உங்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த துண்டினை சுற்றி அவருக்கு வரவேற்பு கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், அரசியல் சாணக்கியர் திரு அமித்ஷா அவர்கள், தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றப்படக்கூடிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள், நல்லாட்சி நாயகன் திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி. வந்தே மாதரம். தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டுகளை உயர்த்தி சுத்தி நம்முடைய வரவேற்பை நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். பாரத் மாதா கி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. காவல்துறை எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் அத்தனை பேரையும் பின்பக்கம் அனுப்பி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது தொண்டர்கள் தடுப்புகளை மீறி உள்ள உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு காவல்துறை அனுப்பி வைங்க. மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் பத்தியில வீர உரை ஆற்றுவார்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை புதுக்கோட்டை வருக 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 என வரவேற்கிறது. இந்த காவி கூட்டத்தை பார்க்கும் பொழுது இது புதுக்கோட்டையா இல்லை என்றால் காவி கோட்டையா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு காவி கோட்டை, நாம் எல்லாம் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்காக காவி கோட்டையில் அடித்தளம் அமைக்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வருவது யார் வருகிறார்கள்? நமது அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள். 127 மாவட்டங்களில் இருந்த நக்சலை 11 மாவட்டமாக குறைத்து நக்சல்களை ஓட 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 விரட்டிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஏற்கனவே சொன்னதை போல இது காவி கோட்டை. நாம் செங்கோட்டையில் இருந்து ஜார்ஜ் கோட்டைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் 2.0 என்று சொல்கிறார்கள். இல்லை, இரண்டாவது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட விரட்டப் போகின்ற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நமது பாரதிய பிரதமர் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறார், அவரது திட்டங்களை பற்றி சொன்னால் அவருக்கு மூச்சு வாங்குகிறதாம். நான் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன். கல்லூரி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கேட்டு போராட்டம், தொழிற்கல்வி ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம், இளநிலை ஆசிரியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம், மருத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஊதிய பாக்கி கேட்டு போராட்டம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு ஊழியர்கள் ஊதியம் கேட்டு போராட்டம், செவிலியர்கள்
பணிச்சுமை அதிகரிப்பு கேட்டு போராட்டம். அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராட்டம். சத்துணவு பணியாளர்கள் உரிமை மறுக்கப்பட்டு போராட்டம். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர போராட்டம். நெடுஞ்சாலை பணியாளர்கள் போராட்டம். ஆக இப்படி வாழ்க்கையே போராட்டமாகி கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்களே, எப்படி திமுக 2.0 மாறும்? 2.0 இல்ல, உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள். ஏனென்றால் இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கோயிலுக்கு போகும் பொழுது அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். சேகர் பாபு விரட்டி அடிக்கப்பட்டார். நான் இன்று ஒரு சவால் விட்டேன். மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களே, 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தேன் என்று சொல்கிறீர்களே, ஒரு குடமுழுக்குவிற்காவது முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்று கேட்கிறேன். ஆக முதலமைச்சர் வரமாட்டார். மத சார்பில்லாதவர்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஏனென்றால் புதுக்கோட்டை காவிக்கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்று ஜார்ஜ் கோட்டையை நாம் அடைவதற்கு இங்கே அடித்தளம் அமைக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்கே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். படிக்க வர வேண்டிய மாணவர்கள் பட்டா கத்தியோடு வருகிறார்கள். கத்தி கத்தி படிக்க வேண்டிய மாணவர்கள் கத்தியோடு வருகிறார்கள். நல்ல பாதையில் போக வேண்டிய மாணவர்கள் போதையில் வருகிறார்கள். இதே மாவட்டத்தில் இருந்து வைகோ அவர்கள் போதையை ஒழிக்க அவர் பாத யாத்திரை செல்கிறாராம். ஆனால் போதையை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடகமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது பழைய ஓய்வூதிய திட்டமா, புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, இல்லை என்றால் புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா என்று யாருக்கும் தெரியாது. ஆக அதனால் இன்று சொல்கிறேன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், படிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் தமிழகத்தில் கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். ஸ்டாலின் கேட்கிறார், எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்கிறார். ஸ்டாலின் அவர்களே, சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். இதற்கு முன்னால் கே ஷாதான் உங்களை வீட்டிற்கு அனுப்பினார். அதே போல இந்த அமித்ஷா திமுகவை வீட்டிற்கு அனுப்புவார் என்று சொல்லி இரட்டை இலையோடு தாமரை மலர்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக குமரி தந்த சிங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி. கொஞ்சம் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று 2 கையும் தூக்கிட்டு உற்சாகமா கோஷம் போடும். எல்லாரும் எழுந்திருக்கீங்களா? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பேரன்பு கொண்ட நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், உலக நாடுகளில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களிலும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அமித்ஷாஜி வராங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி
பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாணக்கியர் திரு அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கியர் திரு அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மாண்புமிகு உள்துறை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை மாற்றப் போகும் சக்தி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே வந்தே வந்தே. அதற்கு அடுத்தபடியாக நமது மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவருடைய மாநிலம் தழுவிய யாத்திரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதை அவர்களை வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, வருகின்ற காலம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காலம். 1967 ஆண்டு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அன்று துவங்கி தமிழகத்தினுடைய தலையெழுத்து தலைகீழாக மாற ஆரம்பித்தது. இந்த தமிழகத்திலே லாட்டரி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே. விழுந்தால் வீட்டிற்கு, விழவில்லை என்று சொன்னால் நாட்டிற்கு. அவன் கொடுத்த விளக்கம் லாட்டரி சீட்டுக்கு. எந்த ராஜாஜி அவர்கள் இந்த தமிழகத்திலே சாராய கடைகள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆட்சி காலத்திலே 1937 ஆண்டு அவர் மதுக்கடைகளை பூட்டினாரோ, அந்த மூதறிஞர் ராஜாஜி அவருடைய துணையோடு கூட 67 ஆட்சிக்கு வந்து அதற்கு பின்பாக ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழகத்திலே சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் திறந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகள், 67 துவங்கி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு காலமும் நிறைவேற்றப்படாது. அருமை பெரியவர்களே, 4 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். 5வது முறையாக அவர் ஆட்சிக்கு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்று, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொன்னார்கள். 67 3 படி அரிசி, 67 கடல் பாசியில அல்வா. 4 முறை ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வீட்டுக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொன்னார்கள். மக்கள் வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். 5வது முறையாக கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக 5 மாதங்கள் கழித்து பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், 2 ஏக்கர் நிலம் எங்க அப்படின்ட்டு. மக்கள் கேட்கின்றார்கள், 2 ஏக்கர் நிலம் எங்கே? அப்ப முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு வீட்டுக்கு 2 ஏக்கர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே நிலம் இல்லை. பின் ஏன் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள்? ஏன் இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீர்கள்? அந்த வாக்குறுதிகளுடைய முடிவு இந்த தேர்தலோடு அமைந்தாக வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். ஆலயத்தை அவமதிக்கக்கூடிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர், ஆலயத்தை காக்க வேண்டிய அமைச்சர், பக்தர்களை காக்க வேண்டிய அமைச்சர், அவர் சுசீந்திரத்தில் போய் நின்று என்ன கேட்டுக்கிறாரு? பக்தர்களை பார்த்து,
நீ சாப்பாடு சாப்பிடுறியா அல்லது அவர் சாப்பிடக்கூடிய அந்த அமைச்சர் சாப்பிடக்கூடிய மனித கழிவை சாப்பிடுகிறாயா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இதற்கெல்லாம் விடை கொடுத்தாக வேண்டும். வருகின்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றிக்காக அல்ல, ஒட்டுமொத்த 8 கோடி தமிழருடைய வெற்றிக்காக இந்த தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும். ஒரு மாபெரும் எழுச்சியை நம்முடைய தமிழகத்திற்கு கொடுத்தாக வேண்டும் என்று கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த தமிழகம் தலைநிமிர தமிழனினுடைய பயணத்தை மதுரையிலே ஆரம்பித்து வெற்றிகரமாக தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து இன்றைக்கு மக்களினுடைய குறைகளை எல்லாம் கேட்டு நாளைய தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை மாற்றும் கொண்டு வரும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே யாத்திரையை நடத்தி இன்றைக்கு நிறைவு விழா நாம் கண்டிருக்கிறோம். அந்த யாத்திரையினுடைய நாயகன் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அவரை நாம் இன்றைக்கு தலைமையுற ஆற்ற வருமாறு உங்களை பேரன்புடன் அழைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக மதுரையில் அக்டோபர் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர் இரண்டாம் சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே, மாண்புமிகு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி அவர்களே, மாண்புமிகு சட்ட அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மேக்வால் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முரளிதர் மோகல் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் எனது அன்புக்குரிய சகோதரர் கே.ஏ. அண்ணாமலை அவர்களே, நமது மூத்த அண்ணா நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற நமது பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, சகோதரர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, தமிழகம் தலைநிமிர இந்த பயணத்தில் தொடர்ந்து இதை பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களோடு தொடர்ந்து பணியாற்றிய தஞ்சாவூர் இளங்கோ, மகா சுசீந்திரன், தர்மராஜ், கோ வெங்கடேசன், லோகநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த மாநில துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணமாக, அதற்கெல்லாம் ஆதரவாக நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர், அரசியல் சாணக்கியா, மதிப்புக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த யாத்திரையின் போது எனக்கு எல்லா கிராமங்களுக்கும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது, எல்லா நகரங்களிலும் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது. 1,00,000 பேருக்கு மேலாக பொதுமக்களை சந்திக்க நேர்ந்தது. 25,000 பேருக்கு மேலாக கிராம சபைகளிலே சந்திக்கின்ற கிராம மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு தமிழக மக்களின் மனக்குரலாக மட்டுமல்ல, மனக்குமுறலாக நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அதில் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம் கோயிலுக்கு போனால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவார்கள். ஆனால் என்னுடைய காதிலே விழுந்த மனக்குமுறல்கள், மரக்குரல்கள் என்னவென்று சொன்னால்,
இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்ற குரலைத்தான் இன்றைக்கு எல்லா கோவிலிலும் குடும்பம் குடும்பமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இந்த ஆட்சியை திறக்கிற வீட்டுக்கு அனுப்பு, இந்த தமிழக மக்களை காப்பாற்று. அதற்காக யாரும் வரமாட்டார்களா? அதற்காக தூதுவர்களாக யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நமது அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் மாற்றத்தை இந்த மக்களை மத்தியிலே கொண்டு வரப் போகிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் எல்லாம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் இந்த திமுக ஆட்சி இந்த தமிழகத்தின் நிலை என்று கண்ணீர் வெடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. என்னவென்றால், வீட்டில் இருக்கும் போதும் பயம், வீட்டில் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று சொன்னால் அதிலும் பயம், வெளியே செல்லவும் பயம், எங்கும் பயம். காரணம், எங்கும் போதைப் பொருளுடைய மயம். இதுதான் திமுக ஆட்சியுடைய சுய நலம். இப்படி ஒரு பயம் கலந்த ஒரு மக்கள் மனதில் ஒரு ஆட்சிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நம்மிடையே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சி மிகுந்த கூட்டம், தமிழகம் தலைநிமிர தமிழன் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரையில் நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. இனிமேல் தான் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்றிலிருந்து நாம் சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம்? இந்த ஆட்சி அகற்றப்படும் வரை இன்றிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் அனைவரும் இன்றிலிருந்து விரதம் இருப்பது போல் இன்று 3 மாதங்கள் விரதம் இருந்து ஆட்சி அகற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 50%, போக்சோ குற்றங்கள் 60%, இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிலும் 10 வயது குழந்தைகள் முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் அனைத்தும் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது. யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்தையும் செய்வது திமுகவை சேர்ந்தவர்களை செய்கிறார்கள். டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக். ஆனால் கோர்ட்டிலே ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறார்கள். யார் செய்கிறார்கள்? இதை திமுக அமைச்சர்களே செய்கிறார்கள். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக இருந்தார், இப்பொழுது அமைச்சராக இல்லை. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுகிறார்கள். விழுப்புரத்திலே ஒரு அமைச்சர் பெண்களை பார்த்து நீங்கள் நின்றால் எவ்வளவு, பத்தால் எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாய்மார்களை மதிக்க தெரியாத ஒரு தரங்கெட்ட அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு கோயிலுக்கு வந்தவர்களை அநாகரிகமாக பேசுகிறார்கள். நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போகும்போது கூட அவர்கள் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதிக்க தெரியாதவர்கள், தமிழகத்தின் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள். இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 17 பேர் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், பள்ளிக்கூட வாசலிலே போதைப் பொருட்கள், ஆசிரியர்களே போதை போட்டுக் கொண்டு போகிறார்கள், மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான், மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக,
தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு பத்திரிகையிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் உருவாக்கிய கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே ஒரு சம்பவம், தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அமாவாசை தினத்தன்று பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலிக்கு போகிறார், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள். எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இஸ்லாமிய இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத சார்பனையை உண்மையாக கடைபிடிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இன்னரை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை தெளிவாக சொல்வேன். என்றைக்கும் திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி பிடித்ததே கிடையாது. 2021 நாம் இன்னும் ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே நம்முடைய ஆட்சி வந்திருக்கும். திமுக ஆட்சி வந்திருக்கார். திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்றைக்கு வாக்காளர் கணக்கெடுப்பு, பீகார் மாநிலத்திலே வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்தார்கள். 65 லட்சம் பேர் அங்கு நீக்கப்பட்டார்கள். ஆனால் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காரணம் நமது சாணக்கிய அமித்ஷாஜி அவர்கள். கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 100 வார்டுகளில் 50 இடங்களை பெற்று இன்றைக்கு மேயராக திருவனந்தபுரத்திலே இன்றைக்கு நமது மேயர் கொடிகட்டி பறப்பது இன்றைக்கு பாரதிய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு காரணம் நமது அமித்ஷாஜி அவர்கள். அதே காற்றுதான் பீகாரில் வீசிய அதே காற்றுதான், திருவனந்தபுரத்தில் வீசிய அதே காற்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் வீச போகிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலும் அதே காற்றுதான் வீச போகிறது. அஸ்ஸாமிலும் அதே காற்றுதான் வீச போகிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள். நான் இந்த மேடையில் உறுதியாக சொல்லுகிறேன், அமித்ஷா அவர்களால் தான் இந்த தமிழ்நாட்டில் உங்களை எதிர்த்து உங்களை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் 67,000 மேற்பட்ட பூத்துகள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை திறம்பட நடத்தியிருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 பேர். இன்றைக்கு BLA 2 63,000 பேர் தமிழ்நாட்டில். BLA 2 63,000 பேர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொரு பூத்திலும் இருக்கிறான். இது நம்முடைய நீண்ட நாளுடைய அமித்ஷாஜி அவருடைய கனவு. இது நிச்சயமாக சொல்கிறேன், இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆக இந்த தேர்தலில் நிச்சயமாக இன்னும் கூட்டணிகள் நிறைய வரும் என்பதை எங்களது அமித்ஷா அவர்கள் உறுதி செய்வார்கள். உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஆட்சி விட்டு மாறி போகும் என்பதை புரட்சித்தில் எம்ஜிஆருடைய பாடலை பாடுவார். தர்மம் அரசாளும் போது அதர்மம் அரசாளும் போது தர்மம் வெளியே போகும், தவறு வெளியே போகும்போது தர்மம் உள்ளே வரும்போது ஒரு பாடல் உண்டு. கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம், தருமம் அரசாளும் சமயம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம், அமித்ஷாவின் லட்சியம் வெல்வது நிச்சயம். இன்று புதுக்கோட்டை, நாளைக்கு ஜெயின் ஜார்ஜ் கோட்டை. நன்றி, வணக்கம்.
தமிழகம் முழுக்க யாத்திரையை சிறப்பாக நடத்தி முடித்து இன்றைக்கு நிறைவுற பேருவிழாவிலே சிறப்புரையாற்றிய மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதற்கு அடுத்தபடியாக யாத்திரையினுடைய நாயகன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மாண்புமிகு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் தற்பொழுது சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல், வெற்றிவேல். தமிழகம் தலைநிமிர தமிழனுடைய இந்த பயணத்தினுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பீயூஷ் கோயல்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்களே, திரு முரளிதர் மோகல்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே, திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, மற்றும் மேடையில வீட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த யாத்திரை நாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வழி அனுப்புகின்ற இந்த யாத்திரை, நம்முடைய யாத்திரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுகின்ற இந்த யாத்திரை. சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெற்றிவேல் யாத்திரையை நாம் நடத்தினோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தினோம். 18% வாக்குகளை பெற்றோம். அதே போல தமிழகம் தலை நிமிர தமிழனுடைய பயணம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை உறுதி செய்கின்ற இந்த யாத்திரை. சகோதரர்களே, வருகின்ற நாட்கள் நமக்கெல்லாம் மிக முக்கிய நாட்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாட்கள். திமுக ஊழல், திமுகவினுடைய ஊழலையும் திமுகவுடைய குடும்ப ஆட்சியையும் நாம் வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை நாம் பார்த்தோம். எப்படி திருப்பரங்குன்றத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு வந்தோமோ, எப்படி கந்த சஷ்டி கவசம் அவமதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் வெகுண்டெழுந்ததோ, அதே போல இன்றைக்கு தமிழகம் திருப்பரங்குன்றத்தில் நாம் வெகுண்டெழுந்தோம். இப்பொழுது அதே வெகுண்டெழுந்ததோடு நாம் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நாம் அனைவரும் தலைவர்கள் பேசும் பொழுது மிகவும் உற்சாகமான ஒரு மனநிலைமையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு, இன்னும் ஒரு 15,000க்கு மேற்பட்ட தொண்டர்கள் எல்லாம் அங்கே வழிநடிகளை நின்று கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு உடனடியாக வழிவிடுமாறு கேட்டு, அதற்கு அடுத்தபடியாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன் மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது உங்களிடத்தில் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த அண்ணா, அமைதியா உட்காருங்கண்ணா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான தமிழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் அண்ணா அண்ணா கொஞ்சம் அமைதியா உட்காருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. அண்ணா அமைதியா உட்காருங்கண்ணா. தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி 2026 ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே அமர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிந்தனையோடு 54 இடத்துல, தமிழகத்தில் 54 இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து 13,000 பெட்டிஷனை மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்திலிருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் என்ன இருக்கோ அதையெல்லாம் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு யாத்திரையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பெரிய சிரமப்பட்டு 54 இடத்துக்கு சென்றிருக்கின்றார். இது சாதாரண வேலை இல்லைங்க. காவல்துறை தடுத்திருக்கின்றார்கள்.
நயினாரனுடைய யாத்திரை பாதியில, நம்முடைய மாநில தலைவருடைய யாத்திரை பாதியில புதிதாக மாநில அரசு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபியை கொண்டு வந்தாங்க. அந்த யாத்திரை சரியாக நடத்துவதற்கு கூட பல இடத்துல அனுமதி கொடுக்கல. அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு எந்த காலத்திலும் கூட பேசப்படுகின்ற யாத்திரையாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு பெரிய கரகோஷத்தோடு நீங்கள் எல்லாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நம்முடைய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், உண்மையை சொல்லணும்னா தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அதிகமா அமித்ஷாஜி அவங்க வந்திருக்கிறாங்க. அவர் புதுக்கோட்டைக்கு இங்கே வர வேண்டும், ஏதோ நகரத்துக்கு வரணும், சென்னைக்கு வரணும், கோயம்புத்தூருக்கு வரணும் என்று வரல. புதுக்கோட்டைக்கு வரணும், தேசிய தலைவர்கள் இங்கே வர வேண்டும், புதுக்கோட்டை மண்ணிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள், அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதோ, இந்தியாவில் உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை 100க்கு 100 என்கின்ற அடிப்படையில் மிகச் சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய வேள்வி எடுத்தாங்க. மார்ச் 2026 இந்தியாவில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்கின்ற வேள்வி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் நக்சலத்தை முடித்தே விட்டார். இன்னும் 2 மாதம் தான் பாக்கி இருக்கு. 100% நக்சல் முத் பாரத்தாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த யாத்திரை ஆரம்பித்தது மதுரை. அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்தினுடைய எல்லா பகுதியும் போய் எல்லா மக்களையும் சந்தித்து இன்னைக்கு நிறைவாக புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முகமாக நம்முடைய மக்களுடைய நிறை குறை எதாக இருந்தாலும் கூட உடனடியாக நிவர்த்தி செய்து மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று வெற்றிவேல் யாத்திரையின் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் பல ஆண்டுகள் கழித்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைத்து நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார். தமிழகத்தினுடைய பிரபாரிகள், மிக மூத்த தலைவர்கள், அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், நேரடி அரசியலை பார்க்கிறாங்க, களப்பணியில தேர்வு பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் பொறுப்பாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நான் வரும்பொழுது பிரபாரியினுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். இருந்தும் சொல்வது நம்முடைய கடமை. ஐயா பியூஷ் கோயல் அவர்கள், ஐயா அர்ஜுன் ராம் மேகால் அவர்கள், ஐயா முரளிதர் மஹோல் அவர்கள் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த 3 மாத காலம் நம்மோடு இணைந்து மக்களோடு இணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து அவர்களுடைய பொறுப்பு கிடையிலே தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் நம்மோடு எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்கிறாங்க. நம்ம இன்பத்திலே இருக்கிறாங்க, துக்கத்திலே இருக்கிறாங்க. தமிழக மக்களோடு இருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள், இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மேடைக்கு முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள், இந்த யாத்திரை சிறப்பாக நடைவதற்கு முழுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஒரு வெற்றி யாத்திரையாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த முழு யாத்திரை குழுவுக்கும் கூட நாம் பெரிய நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவருடைய பெயரை சொல்லும் பொழுது தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு இருக்கின்றார். புதுக்கோட்டையில் இந்த யாத்திரை நடத்தணும், இத்தனாயிரம் மக்களை நான் சேர்த்து காட்டுவேன் என்று சபதமிட்டு இத்தனாயிரம் மக்களை சேர்த்து புதுக்கோட்டையில் மிக வெற்றிகரமான யாத்திரையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள், 30-40 ஆண்டு காலம் களப்பணியில் இருந்தவங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல், ஒரே ஒரு குரல், ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க, ஏதாவது செய்து 2026க்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்திலையும் சொல்றாங்க. முடிவெற்ற இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா, அவர் சொல்றாரு. டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா, அந்த அண்ணன் சொல்றாரு. ஆட்டோ ஏறுறீங்களா, ஆட்டோக்கார அண்ணன் சொல்றார். தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல முழு தமிழகமும் இருக்கிறது. இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 90 நாள் மட்டும்தாங்க இருக்கு. நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும்,
மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது. 2026 அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அன்பு சொந்தங்களே, திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது புளிச்ச மோர்ல புளிச்ச தண்ணியை ஊத்துற மாதிரி. ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீத்துட்டாங்க. ரோட்ல இருந்து திட்டுறாங்க, வீட்டில இருந்து திட்டுறாங்க. அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போறேன்? தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக, ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்? நம்மை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான், இந்தியால எங்கேயுமே இல்லைங்க, தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு. பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா, இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த 4.5 ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கழுத்து 2 பக்கம் மட்டும்தான் திரும்பும், லெப்ட் டர்ன் ரைட் டர்ன். இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார், இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார். என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் 4 ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 4 ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துறோம். அவங்க பொங்கலுக்கு 3000 கொடுத்தோன்னே நாம் அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும் பொழுது 2021 தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. ஐயா, நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா, இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறேன். 2021 திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,04,000 ரூபாய். இன்னைக்கு 2025 ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 4,54,000 ரூபாய். 2,04,000 ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,54,000. எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க? 2,50,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஒரு குடும்பத்தின் மீது கடனை ஏத்திட்டு பொங்கலுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 2026 22 0 பொங்கலுக்கு 1 ரூபாய் கொடுக்கல. 2023 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2024 எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய். 2025 எவ்வளவு கொடுத்தீங்க? 0. 2026 எவ்வளவு கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க? 3000. மொத்தமா 5000 ரூபாயை கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்கல்லங்க ஐயா. அதனாலதாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி. வெறும் 5000 ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு 2,50,000 ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள். இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா. நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும். நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும். 9,74,000 கோடி கடன். இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் 4.5 ஆண்டுகள் வாங்கி இருக்கிறாங்க. என்ன பிரமாதம்! கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனிலையும் 60% வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்திவிட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசினாங்க. நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னங்க சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம். நேத்துல திமுக காரன் தம்பட்டம் அடிக்கிறான். 60 லட்சம் பேர் பயன்பட போறாங்க, எங்களுக்கு 60 லட்சம் ஓட்டு வரப்போகுது. அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து, பேசிக் பேலிருந்து 1 ரூபாயையும் கூட அவர் எடுத்திருக்க கூடாது. அடிப்படை ஊதியத்தில் 10% எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஓய்வூதியம் மாதிரி 50% அடிப்படை நான் கொடுக்கிறேன்னா அது எந்த விதத்தில் நியாயங்க? அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க. எந்த நேரத்தில் பஸ்னுடைய எந்த டயர் கழண்டு போகும் யாருக்கு தெரியாது. அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க. இன்னைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அருமை சொந்தங்கள், அதனால என்ன நான் இதை உயர்த்திட்டேன் அதை உயர்த்திட்டேன் என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க ஐயா. இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது மீது ஆட்சி கிடையாது. அருமை சொந்தங்களை, இதெல்லாம் நம்ம பேசணும். அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த 90 நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும். யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட
நாம கொடுக்க கூடாது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. 505 தேர்தல் வாக்குறுதி 2021 கொடுக்கப்பட்டது. 505 தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் நேற்று சொல்றாரு 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 40 தேர்தல் வாக்குறுதி பரிசீலனையில் இருக்கு, 57 தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. அப்ப அவங்க சொல்றத பார்த்தா 505 தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேற்று சொல்வது 80% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி 2024 ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான். நீங்க உண்மையாலுமே 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க. வாக்குறுதி 1 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 2 நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க, வாக்குறுதி 3 நிறைவேற்றப்பட்ட தேதி என்னன்னு சொல்லுங்க. எதையுமே செய்யாம 505 தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 50 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார், 364 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், 80% என்று சொல்லுகின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு ஆந்திராவை பார்த்துங்க ஒரு உதாரணம். தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும். முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார். அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும், கையெழுத்து போடும், பணம் தங்க போடுவாங்க. கடந்த 6 மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்கய்யா போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வசூல் வேட்டை. அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்காங்க. 15% கொடு, 20% கொடு. வரக்கூடிய ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது என்னங்க நடக்குது? நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை. 2030 தமிழகத்தை நாம் உருவாக்கலீங்க ஐயா. 1980 தமிழகத்தில் பழம்பெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் முன்னாடி போகாம இருக்கும். அதையெல்லாம் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும். நமக்கு மக்கள் சொல்லுகின்றார், மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும். ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது 2026 ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும். இன்னொன்றையும் நாம் ஏமாற்றக்கூடாதுங்க. 505 தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதுலயும் 50 நிறைவேற்றல. ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக 28 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு 1600 வாக்குறுதி வருது. மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த 1600 வாக்குறுதி, மாநிலம் முழுவதும் கொடுத்த 505, இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 2100. 2100 வாக்குறுதிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 5% வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல. எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா, டிஎம்கே வெப்சைட்ல மாவட்டம் வாரியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க. போன மாதமே டிஎம்கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கிவிட்டார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு உதாரணத்தை படிக்கிறேன். நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி, புதுக்கோட்டை புறவழிச்சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும். என்னாச்சுங்க, கட்டினாங்களா? இல்லை. புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கியாச்சுங்களா? இல்லை. புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஆவணம் செய்யப்படும். பண்ணாங்களா? இல்லை. ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். கொண்டு வந்தாங்களா? இல்லை. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன். அதையே செய்யல. 28 வாக்குறுதி 3 செஞ்சிருக்கிறாங்க, இதுல 25 செய்யல. 505ல 50 செஞ்சிருக்கிறாங்க, 455 செய்யல. இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும். நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்றார், 3/2 பங்கு எம்எல்ஏக்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே பெறும் என்கின்ற உறுதி வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. 3/2 பங்கு. இன்னைக்கு இந்த யாத்திரையை பார்த்து விட்டு அமித்ஷாஜி அவர்கள் 3/2 பங்குக்கு மேலதான் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார் என்கின்ற நம்பிக்கை வார்த்தையை நிச்சயமாக அளிப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியாங்க ஐயா, ஆமா, தமிழ்நாடு 1ஆம் நம்பர்ல இருக்குதுங்க ஐயா. இதுல 1ஆம் நம்பர்ல இருக்கு. கள்ளச்சாராயம் சாவுல இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகள்ல 1ஆம் நம்பர்ல இருக்கு. ஒரு அரசே மதுபான கடை நடத்தி 55,000 கோடி வசூல் செய்வதில் நம்பர் 1ல இருக்கு. மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல
பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெருங்குற்றம் 15% உயர்ந்திருப்பதுல நம்பர் 1 இருக்கிறோம். மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் 1 இருக்கின்றோம். அதை தவிர தமிழ்நாடு எதிலையும் நம்பர் 1 இல்லைங்கய்யா. நம்பர் 1 வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். நாம் எல்லோரும் இணைந்து 2026 அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும், உங்களுடைய வலிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க. அந்த மருந்தை உங்க மேல தடவுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெற்றிகரமாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், டெல்லியிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை ஐயா அமித்ஷாஜி அவர்களுக்கும், தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்து என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணா, இன்னுமே ஒரு 5000 பேர் நம்முடைய தொண்டர்கள் வெளியே இருக்கிறாங்கண்ணா. காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அவங்க எல்லாம் கிராமத்திலிருந்து கஷ்டப்பட்டு இங்க பார்க்க வந்திருக்காங்க. தலைவரை பார்ப்பதற்காக, அமித்ஷாஜி அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. ஐயா, பின்னாடி தயவு செஞ்சு பேரிகேடை கொஞ்சம் நீக்கி விட்டு எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த யாத்திரையில பங்கு பெறாம போனாங்கன்னா பெரும் குற்றமாகிவிடும். அதனால தயவு செய்து காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அந்த பின்னாடி இருக்கிற பேரிகேட்லாம் நீக்கி எல்லோரையும் உள்ளே வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய தொண்டர்கள் அமைதியாக உங்களுடைய இருக்கையில் அமர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் இப்பொழுது भाई ट्रांसलेटर को बुला लो जरा. मेरे साथ बोलिए, भारत माता की. क्यों भाई, क्या हो गए आप लोगों की आवाज को? அம்மா, என்னாச்சு? இன்னும் சத்தமா கேட்கலுங்க. एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? என்டிஏ அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी भाई. இந்த குரல்லாம் பத்தாது. सभी लोग हाथ उठाइए जरा, கைகளை दोनों हाथ மேலே उठाइए. தூக்குங்கள். विजय के संकल्प की मुट्ठी बीजिए. உறுதியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கைகளை உயரே உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए, உரத்த குரலில் முழக்கம் செய்யுங்கள். भारत माता की वंदे वंदे वंदे. मंच पर उपस्थित भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्रीमान नयनार नागेंद्र जी, भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्नामलाई जी, तमिलनाडु चुनाव के प्रभारी और भारत के कॉमर्स मिनिस्टर श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी, श्री एन रामचंद्रन जी, और आज इतनी बड़ी संख्या में आए हुए भारतीय जनता पार्टी के मालिक
ऐसे मेरे सभी कार्यकर्ताओं को मेरा प्रणाम। மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, भाई नाम मत बोलिए, आप सीधा अंत में जो मैं बोला ना वो बोल दीजिए। பாரதிய ஜனதா கட்சியின் காவலர்களாகவும் சிப்பாய்களாகவும் இருக்கின்ற என் அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கங்கள்। सबसे पहले मैं महान तमिल भाषा में आपसे बात नहीं कर सकता हूं, इसलिए हाथ जोड़कर आपसे माफी मांगता हूं। இந்த மாபெரும் மகத்தான தொன்மையான தமிழ் மொழியிலே என்னால் உரையாற்ற முடியவில்லை, அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன்। मैं तमिलनाडु की इस पावन पवित्र भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। தமிழ்நாட்டின் இந்த புனிதமான மண்ணுக்கு நான் என்னுடைய நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। यही भूमि के म्यांमार, अलवार और सिद्धर जैसे महान विद्वानों को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। இந்த மண்ணுக்கே உரித்தான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்த புருஷர்கள் அவர்களுக்கு நான் தலை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। जिसके साथ चोला और पांडे वंश का महान विरासत जुड़ा है, ऐसी पुडुकोट्टई में आकर मैं आप सबको बहुत बहुत अभिवादन करता हूं। இங்கே மாபெரும் சோழ சாம்ராஜ்யம், அத்தகைய சாம்ராஜ்யத்தை இங்கே அந்த சாம்ராஜ்யம் இருந்த அத்தகைய புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய உரையை துவக்குகின்றேன்। मैं भगवान गोकर्णेश्वर और देवी बृहद को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। சிவனாருக்கும் உமையவளுக்கும் நான் என்னுடைய தலையை வணங்கி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்। मित्रों, आज भारत के महान सपूत तमिलनाडु के ही लाल जेसी कुमारप्पा की जन्मतिथि है। मैं उनको भी याद करना चाहता हूं। தமிழ்நாட்டின் மகத்தான புதல்வன், இந்த மண்ணின் மைந்தன் ஜேசி குமரப்பா அவர்களுக்கும் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நான் என் நினைவலைகளை சமர்ப்பிக்கின்றேன்। मित्रों, आज हमारे प्रदेश अध्यक्ष नयनार नागेंद्र जी की यात्रा का समारोह है। ये समारोह में आए हुए सभी कार्यकर्ताओं को मैं विश्वास दिलाना चाहता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है। தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்। இந்த நிறைவு விழாவிலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்। ஏப்ரல் மாதம் 2026ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏ தலைமையிலான இங்கே ஆட்சி மலரும்। मित्रों, मैं आज इस विराट सभा के माध्यम से तमिलनाडु की जनता का भी आह्वान करना चाहता हूं कि आइए नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत की विकास यात्रा में हम हमारे तमिलनाडु को भी जोड़ दें। இங்கே
இந்த மாபெரும் அவையின் வாயிலாக நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கிறேன். வாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பாதையிலே, வளர்ச்சி பயணத்திலே, இந்த பயணம் நிறைவு பயணத்தின் வாயிலாக நாம் அதில் பங்கு பெறுவோம். मित्रों, इस यात्रा ने 12 अक्टूबर से आज तक लगभग पूरे तमिलनाडु में जनसंपर्क के कार्यक्रम किए हैं. இந்த தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம், இந்த பயணம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி துவங்கியது. இதிலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மட்ட மக்களோடும் இங்கே தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறது. आने वाले चुनाव में भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ, हमारे और साथी दलों के साथ एक मजबूत गठबंधन कर कांग्रेस और डीएमके को अंतिम लड़ाई देने का काम करने वाली है. இனி வரவிருக்கின்ற நாட்களிலே காதல விழுதா, காதல விழுதா, வரவிருக்கின்ற நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து இங்கே ஆட்சி அமைக்கப் போகிறோம். हर मोर्चे पर डीएमके सरकार विफल गई है. எப்பாடுபட்டாவது எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சியை நாம் ஒழித்தே தீருவோம், முடிவு கட்டியே தீருவோம். पूरे भारत में सबसे करप्ट गवर्नमेंट अगर कहीं पर है तो दुर्भाग्य से वो तमिलनाडु में है. மக்களே, ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒட்டுமொத்த பாரதத்திலும் எங்கேயாவது மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி, மிகப்பெரிய ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான். भाई साहब, मैं बोलूं इतना ही बोलिए आप. तमिलनाडु सरकार बोला तो इतना ही बोलिए आप. अपने घोषणा पत्र का सबसे कम वादों को पूरा करने वाली कोई सरकार है तो तमिलनाडु में डीएमके सरकार है. தேர்தல் அறிக்கையிலே மிக குறைவான அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த ஆட்சிதான். तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். मैं आज तमिलनाडु की जनता को कहने आया हूं, तमिलनाडु के अंदर अब ये परिवार की राजनीति को समाप्त करने का समय आ गया है. தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்ப ஆட்சி, அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. पहले करुणानिधि जी, फिर स्टालिन जी और अब उदयनिधि. स्टालिन बाबू, आपका ये स्वप्न पूरा नहीं होने वाला है. முதலிலே கருணாநிதி அவர்கள்
பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற திட்டம் போடுகிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது. मित्रों, इस बार दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है. மக்களே, இந்த முறை சுபத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது. 2026 கண்டிப்பாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையப் போகின்றது. एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेचुरल अलायंस है. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி. हम 1998 में साथ में चुनाव लड़े. 1998 1998 நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டோம். हम 2019 लोकसभा चुनाव भी साथ में लड़े. 2019 ஆண்டு தேர்தலிலும் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் களம் கண்டோம். हम 2021 का चुनाव भी साथ में लड़े. 2021 ஆண்டு தேர்தலிலும் கூட நாம் இணைந்தே தேர்தல்களை சந்தித்தோம். हम 24 का चुनाव अलग लड़े, मगर 24 में बीजेपी और एआईएडीएमके के वोट का टोटल करते हैं तो 36 सीटों पर एनडीए का विजय होता है. 2024 ஆண்டிலே நாம் தனியாகத்தான் தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக இரண்டின் மொத்த வாக்குகளை எண்ணி பார்த்தால் நாம் 26 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம். मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध कर रही. मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया. நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की. வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया. நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே
மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई. தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई. நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்துக் கொடுத்திருக்கின்றது. और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था. नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया. மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधा कृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया. நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். भाइयों बहनों, एडीएमके सरकार भ्रष्टाचार का पर्याय बन चुकी है. சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஊழலுக்கான எடுத்துக்காட்டு, ஊழலுக்கான அடையாளம் என்றாகிவிட்டது. उनके एक मंत्री जेल में जाने के बाद भी 243 डेज तक उनको मंत्री पद पर बिठाए रखा. அவர்களுடைய ஒரு அமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட சற்றேறக்குறைய 248 நாட்கள் வரை அவர் அமைச்சராக தொடர்ந்தார். भाइयों बहनों, एक नेता का नाम कैश फॉर जॉब घोटाले में आया है. कैश फॉर जॉब स्कैम. ஒரு தலைவருடைய பெயர் எந்த அளவுக்கு அவப்பெயராகி இருக்கின்றது என்றால் பணம் வாங்கிக் கொண்டார் என்ற ஊழலிலே அவர் சிக்கி இருக்கின்றார். एक नेता का नाम मनी लॉन्ड्रिंग के स्कैम में आया है. மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஒரு தலைவரின் பெயர் அடிபடுகிறது. एक नेता का नाम रेत खनन के घोटाले में स्कैम में आया है. மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது. एक नेता का नाम कॉल स्कैम में आया है. ஒரு தலைவரின் பெயர் நிலக்கரி ஊழலோடு தொடர்பு பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. और एक नेता का नाम 6000 करोड़ की सीआरआईडीपी में करप्शन के लिए आया है. ஒரு தலைவருடைய பெயர் 6000 கோடி ரூபாய் சிஆர்ஐடிபி இதிலே தொடர்புபடுத்தி இன்று வெளியாகி இருக்கிறது. भाइयों बहनों, इतने सारे करप्ट मिनिस्टर की फौज लेकर तमिलनाडु का विकास हो सकता है क्या? कभी नहीं हो सकता. இத்தனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை இதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? முடியுமா? பலமா?
तमिलनाडु की हर योजना पर 20% करप्शन के कट मनी का लोड है। தமிழ்நாட்டிலே 20% முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும், என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை நிலவுகிறது. पूरा तमिलनाडु का बजट केवल कर्ज और शराब की कमाई पर चल रहा है। ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை டாஸ்மாக் சாராயம் மற்றும் கடனில் மட்டும்தான் இயங்குகிறது. भाइयों बहनों, तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है। इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं। சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை மோசமானது என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைமை நிலவுகிறது. जब सफाई कर्मचारी प्रदर्शन करते हैं, उन पर लाठियां चलाई जाती हैं। துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டால் அவர்கள் மீது தடியடி நடத்தப்படுகின்றது. स्कूल शिक्षक रोड पर आते हैं तो 1300 महिला शिक्षिका को जेल में डाल दिया जाता है। ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதிலே அவர்கள் மீது 1300 பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். नर्स, कम्युनिटी हेल्थ ऑफिसर, आंगनवाड़ी वर्कर प्रोटेस्ट करते हैं तो 600 नर्सों को जेल में डालने का काम होता है। ஆங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு பணியாளர்கள் போராட்டத்திலே இறங்கினால் அவர்கள் உடனடியாக சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். किसानों को भी धोखा देने का काम तमिलनाडु सरकार ने किया है। விவசாயிகளை கூட அவர்கள் சும்மா விட்டு வைக்கவில்லை. விவசாயிகளையும் அவர்கள் கொடுமைக்கு ஆட்படுத்துகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள். डीएमके सरकार ने तमिलनाडु को डंपिंग ग्राउंड बनाया है। दूसरे राज्यों का खतरनाक बायोमेडिकल कचरा तमिलनाडु की पवित्र नदियों में डाला जा रहा है। இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி இருக்கிறது தெரியுமா? மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த நச்சு கழிவுகள், அந்த கழிவுகளின் குப்பை கிடங்காக நம்முடைய தமிழ்நாட்டை ஆக்கி இருக்கின்றார்கள். और भाइयों बहनों, तमिलनाडु में हिंदू आस्था के, हिंदुओं के विश्वास के अपमान का सिलसिला इन्होंने चलाकर रखा है। தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கும் சரி, அவர்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கும் சரி, வழிபாட்டு முறைகளுக்கும் சரி முடிவு கட்டும் வகையிலே தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. तमिलनाडु में अयोध्या राम मंदिर भूमि पूजन के वक्त अघोषित कर्फ्यू लगाया जाता है। தமிழ்நாட்டிலே அயோத்தியின் ராமர் ஆலயத்தின் பூமி பூஜையின் போது அறிவிக்கப்படாத ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. उनके वरिष्ठ नेता सनातन धर्म को डेंगू और मलेरिया बताते हैं। அவர்களுடைய மூத்த தலைவர் சனாதன தர்மத்தை என்ன கூறினார்? டெங்கு, மலேரியா இவற்றோடு ஒப்பிட்டார். हिंदुओं के प्रोसेशन पर स्टे लगा दिया जाता है। இந்துக்களின் ஊர்வலங்கள் என்றால் அதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. हिंदुओं के मूर्ति विसर्जन पर भी स्टे लगाने का काम डीएमके सरकार करती है। நம்முடைய மூர்த்திகளை
நம்முடைய திருவுருவங்களை நாம் கடலிலே ஆற்றிலே சென்று கரைப்பதற்கு கூட தடைகள் விதிக்கப்படுகின்றன. मैं स्टालिन जी को कहना चाहता हूं, हमारे संविधान की मर्यादाओं को आपने हिंदू समाज पर अत्याचार कर कर तोड़ने का काम किया है. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நம்முடைய அரசியல் சட்டத்தின் மாண்பினை குலைத்திருக்கிறீர்கள். இந்துக்களின் சமய உரிமைகளை பறித்திருக்கின்றீர்கள். भाइयों बहनों, मोदी जी की सरकार ने तमिलनाडु में कई बड़े बड़े इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट दिए हैं. நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு தமிழ்நாட்டிற்கு பல பல கட்டமைப்பு திட்டங்களை அறிவித்திருக்கின்றது, செயல்படுத்துவதற்காக அதை அறிவித்திருக்கின்றது. 2004 से 14 तक जिसमें डीएमके भी केंद्र में हिस्सेदार था, तमिलनाडु को केवल 1,53,000 रुपीस मिले थे. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை யார் மத்தியிலே ஆட்சி செய்தார்களோ அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு 1,00,000 கோடி 53,000 ரூபாய் மட்டுமே கிடைத்தது. मैं पूरी लिस्ट लेकर आया हूं. நான் பட்டியல் முழுவதையும் கொண்டு வந்திருக்கிறேன். 2004 से 14 में 1,53,000 करोड़ के सामने नरेंद्र मोदी जी ने 2014 से 24 में 11 लाख करोड़ रुपीस देने का काम किया है. ஒரு ஒப்பீடு செய்வோமா? ஒப்பீடு செய்யலாமா? 2004 முதல் 2014 வரை 1,00,000 கோடி 53,000 ஒரு பக்கம். 2014 முதல் 2024 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை 11 லட்சம் கோடி. मित्रों, 2024 से नरेंद्र मोदी जी के नेतृत्व में एनडीए की एक प्रचंड विजय यात्रा चल रही है. 2024 துவங்கி மோடி அரசு மாபெரும் வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. 2024 में हमारे नेता नरेंद्र मोदी जी तीसरी बार प्रधानमंत्री बने. 2024 ஆண்டு நமக்கு மிகவும் பிரியமான நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொண்டார். 2024 में ओडिशा में पहली बार बीजेपी सरकार बनी. 2024 ஆண்டிலே முதன்முறையாக ஒரிசாவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. 2024 में ही आंध्र प्रदेश में एनडीए की सरकार बनी. 2024 கூட ஆந்திர பிரதேசத்திலே என்டிஏ அரசினுடைய அரசாங்கம் அங்கே அமைக்கப்பட்டது. 2025 में हरियाणा में तीसरी बार भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2025 ஹரியானாவிலே மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. 2025 में तीसरी बार महाराष्ट्र में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनी. அதே போல 2025 ஆண்டிலே மகாராஷ்டிரத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது. 2025 में 27 साल बाद दिल्ली में हमारी सरकार बनी. 2025 ஆண்டிலே 27 ஆண்டுகளுக்கு பிறகு மாநகர் தில்லியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. हमने बिहार में
2025 में इंडी अलायंस का सुपड़ा साफ कर दिया। 2025 பீகார் மாநிலத்திலே இண்டி கூட்டணி மண்ணை கவ்வியது। और भाइयों और बहनों, अब बारी है तमिलनाडु और बंगाल की। நண்பர்களே, முக்கியமா கேளுங்க, இப்போ 2026 இப்போ தமிழ்நாட்டோட முறை। बंगाल भूल गए आप? வங்காளம், தமிழ்நாடு இப்பொழுது நம்முடைய முறை। आज हम सब ने इस कार्यकर्ता महासंगम से एक संकल्प लेकर जाना है। இங்கே இந்த அவையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய காரியகர்த்தர்கள் ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொண்டு நாம் இங்கிருந்து பயணிக்க வேண்டும்। 2024 और 25 भारतीय जनता पार्टी के विजय के साल रहा। 2026 में तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी है। 2024-25 நாடு முழுமையும் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தது। 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும்। भाइयों बहनों, मुझे बताइए, आप सभी लोग इसके लिए तैयार है क्या? சகோதர சகோதரிகளே, என்னிடம் ஒன்றை கூறுங்கள், வாக்களியுங்கள்। இதற்கு நீங்கள் அனைவரும் தயாரா? உரக்கச் சொல்லுங்கள், இன்னும் ஜாஸ்தி। ஜார்ஜ் கோட்டையை எட்ட வேண்டும்। मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए जरा दोनों हाथ। तमिलनाडु में एनडीए सरकार बनाने के संकल्प की मुट्ठी भींचिए और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की वंदे वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। नमस्कार। அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சார்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது।